பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கோட்டக்குப்பம் அருகே கோவிலுக்கு வழிபாட்டிற்கு சென்ற இரு சகோதரிகள் அங்குள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணத்தை அடுத்த கீழ்புத்துப்பட்டு சாவடி தீர்த்தவாரி தெருவை சேர்ந்தவர் ஐயனார். இவரது மகள்கள் ஹர்ஷினி, கயல். இவர்கள் இருவரும் காலாப்பட்டு பகுதியில் தனியார் பள்ளியில் முறையே 6ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புகளில் படித்து வருகின்றனர். இவர்கள் இருவரையும் அவர்களது தாய் ஜெயந்தி நேற்று மாலை வீட்டின் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு வழிபாட்டிற்கு அனுப்பி வைத்தார். வெகு நேரமாகியும் இருவரும் வீட்டுக்கு திரும்பாததால் பெற்றோர் ஊர் முழுவதும் தேடி பார்த்தும் சிறுமிகள் இருவரும் கிடைக்கவில்லை. இதனை அடுத்து கிராம இளைஞர்கள் கோவில் அருகே உள்ள குளத்தில் இறங்கி தேடிய போது ஹர்ஷினி, கயல் ஆகிய இருவரும் குளத்தில் மூழ்கி இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறுமிகள் இருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டு உடல் கூராய்வுக்கு புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கோவிலுக்கு சென்ற சிறுமிகள் இருவரும் அருகில் உள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தில் தாமரை பூ பறிக்க முற்பட்ட போது நீரில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என கோட்டக்குப்பம் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் புதுச்சேரி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஜெகத்ரஜகன் MP, மாநில அமைப்பாளர் சிவா, அவைத்தலைவர் SP சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை குழு தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 15, திமுக 13, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 இடங்களில் போட்டியிட்டன. தமிழகத்தில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்ததை தொடர்ந்து தற்போது புதுச்சேரியிலும் இடங்களை இறுதி செய்ய இரு கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சிலிண்டர் மீது விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாட்டை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சுதேசி ஆலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் MLA கலைநாதன், நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா, கீதநாதன், சுப்பையா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சமையல் எரிவாயு உருளை மீது விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகரில் ரூபாய் 1,20,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகரில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டத்தின் மூலம்
ரூபாய் 1,20,00,000 மதிப்பில் சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 2 கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சார் பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி நகர திட்ட தலைவர் அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆட்டோ தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு உடனடியாக நடவடிக்கை. ஓட்டுநருக்கு புதிய ஆட்டோ பரிசு வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின். காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் இதுவரை புதுவை மாநில ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நலச்சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில மக்களுக்கு செய்து வரும் பல்வேறு நல செயல்களால் ஈர்க்கப்பட்ட இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையிலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த சந்திப்பின் போது ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் கட்சி சார்பில் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சீனியர் ஓட்டுநரான மிக்கல் நாதன் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவருக்கு புதிய ஆட்டோ வழங்கி உதவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மிக்கல் நாதன் அவர்களுக்கு புதிய எலக்ட்ரிக் ஆட்டோவை வழங்கி உதவி செய்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைமையிலான புதிய ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பாபு, ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் ஜெயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் திமுக தேர்தல் அலுவலகத்தை தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் திறந்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் திமுக தலைமை பொது உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் நகர் கிளை கழக செயலாளர் வேலூர் ரெமோ, வேலு, முருகன், ராஜாங்கம், ராஜி சண்முகம், ரவி மற்றும் தொகுதி துணை செயலாளர் செல்வம், தொகுதி பிரதிநிதி சிவகுமார் உட்பட திமுக நிர்வாகிகள், அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று பொதுமக்களுக்கு நேரில் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தற்காலிகமாக இந்த உணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுகின்றது. தேர்தல் முடிந்தவுடன் அம்மா திட்டம் போன்ற முறையில் புதுச்சேரி முழுவதும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்படும் என தெரிவித்தார். மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மாமல்லன் சிலம்பம் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பேசினார். கடந்த 5 ஆண்டுகளில் அப்பகுதிக்கு செய்த வளர்ச்சிப் பணிகள் குறித்து மக்களிடம் கூறினார். மேலும் அப்பகுதியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம், சமுதாய நலக்கூடம் விரைவில் கட்டப்பட உள்ளது குறித்தும் பொதுமக்களிடம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி, பத்மஸ்ரீ, பழனிவேல், பச்சையப்பன், சிவஞானம் மற்றும் ஊர் பொதுமக்கள், பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சர் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவி பொருட்களை கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் ராபர்ட் ஜேசுதாஸ், முனைவர் கண்ணபரான் மற்றும் நிர்வாகிகள் மதன், ஜெய்சங்கர், மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த உதவி திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தையல் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி திப்புராயப்பேட்டை கல்லறையில் 160ஆம் ஆண்டு நடைபெற்ற சமாதி விழாவில் முன்னோர்களின் கல்லறையை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து ஏராளமானோர் வழிபட்டனர். கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாளை கடைபிடிப்பது போல புதுச்சேரியில் உள்ள 21 கிராமங்களை சேர்ந்த ஆதி திராவிட பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் சமாதி திருவிழா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 160ஆம் ஆண்டு சமாதி திருவிழா உப்பளம் திப்புராயப்பேட்டை சன்னியாசி தோப்பில் உள்ள மயானத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு சமாதி திருவிழா அனுசரிக்கப்பட்டது. திப்புராயப்பேட்டை பகுதியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் சமாதியை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து அவர்களுக்கு பிடித்த உணவை வைத்து பூஜை செய்து அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் பகல் நேரத்தில் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என கலெக்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு சற்று அதிகமாக இருக்கும். இதனால் பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்க அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும். அடிக்கடி தண்ணீர் குடிக்க அறிவுறுத்தினார். பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் மக்கள் அதிகம் கூடும் பஸ் நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும். நகரில் அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்க வேண்டும். மின்தடை புகார் தெரிவிக்கும் பொதுமக்களுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். ஏப்ரல் மாதம் வரை பள்ளிகள் நடைபெறுவதால் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட வேண்டும். ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தியுள்ளார். ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் பேத்தி பிறந்தநாள் விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி ஏனாம் சென்றுள்ளார். அவரை மல்லாடி கிருஷ்ணராவ் உட்பட ஏனாம் நிர்வாகிகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் நடந்த விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த தேர்தலைப் போல ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்றும் வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிட உள்ளார் என அறிவித்தார். இந்த விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், லட்சுமிகாந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.